இன்னைக்கு மார்க்கெட்ல டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து 4% மேல கீழே விழுந்திருந்தது. அதுக்கான காரணம் அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் தான். அந்த Q2 ரிசல்ட்ஸ்ல அவங்களோட ஒட்டுமொத்த ரெவென்யூ அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் 83,700 கோடியில இருந்து இந்த குவார்டர்ல 72,300 கோடியா வந்து குறைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு குறைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம முன்னாடி வீடியோஸ்லயே பார்த்த மாதிரி JLRோட சைபர் அட்டாக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவா வந்து நடந்திருக்கு. யூகேல இருந்து அவங்க பிளான்ட்ல வந்து சைபர் அட்டாக் நடந்தது. இதனால அந்த JLRோட ஹோல்சேல் வால்யூம் வந்து 24% வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரீட்டைல் சேல்ஸும் வந்து 17% குறைஞ்சிருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ஒட்டுமொத்த ரெவன்யூல 80% ரெவன்யூ வந்து JLRல இருந்து தான் வருது. சோ JLRல இஷ்யூ இருந்ததுனால ஒட்டுமொத்த ரெவன்யூ அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அதே சமயத்துல டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் இந்தியால மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11,700 கோடி வந்து போன வருஷம் ரெவன்யூ பண்ண கம்பெனி இப்போ 13,500 கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா போன வருஷம் 4,700 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ண கம்பெனி இந்த வருஷம் 5,500 கோடி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் அதேதான், JLRோட மார்ஜின் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஆயிருக்கு. 8.7% வந்து நெகட்டிவ் மார்ஜின் வந்து JLRக்கு போயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த சைபர் அட்டாக்னால அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால அவங்களோட பிக்ஸ்டு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்க மார்ஜின் வந்து பிரஷர்ல இருக்கு. கம்பெனியுமே இந்த JLRோட ஆபரேட்டிங் மார்ஜின் அப்படிங்கிறது 0 to 2% தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த JLRோட இம்பாக்ட் அப்படிங்கிறது அடுத்தடுத்த 2-3 குவார்டருக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா இந்த கம்பெனியோட ஆட்டோமொபைல் டெப்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11,400 கோடியில இருந்து 20,100 கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த இஷ்யூஸ்னாலதான் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேர் வந்து மார்க்கெட்ல 4%க்கு மேல கீழே விழுந்திருக்கு.